இந்த வாரம் ஞான பாடல்கள் ஞான துணிகள் தியான வேலைக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த வாரம் ஞான பாடல்கள் ஞான துணிகளில் நாம் தியானிக்க இருக்கும் ஞான பாடல்கள் 73. வெற்றி சிறந்த ஆண்டவரே. இயேசு மரணத்தை ஜெயித்தார் என்ற வரிகள். வெற்றி சிறந்த ஆண்டவரே, இயேசு லோக மீட்பரே. இந்த வரிகள் இயேசுவின் வெற்றியை நேரடியாக அறிக்கின்றன. வெற்றி சிறந்த ஆண்டவர் என்பதில் அவர் மரணத்தையும் நரகத்தையும் ஜெயித்தார் என்று கூறப்படுகிறது. வேதவசனம் 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இது இந்த கீர்த்தனை ஆரம்பத்திலேயே புகழ்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மரணம் மீது முழுமையான வெற்றியை காட்டுகிறது. இது கிறிஸ்து இயேசுவின் அடித்தளம். இயேசு உயிர்த்தெழுந்தது போல அவரை நம்புகிறவர்களும் நித்திய ஜீவனுக்காக உயிர்த்தெழுவார். இயேசு சாத்தான் அதிகாரத்தை முறியடித்தார். வேதவசனம் ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவாய் என்று. இந்த வரி சாத்தானை தோற்கடிக்கப்பட்டான். இந்த வரி அதை தெளிவாக சொல்கிறது. பாவமும் சாத்தானும் தோற்கடிக்கப்பட்டது. உயிர்த்தெழுதல் மூலம் பாவத்தின் சக்தியையும் சாத்தானின் அதிகாரம் முறியடிக்கப்பட்டது. வேதவசனம் கொலோசியர் 2:15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று. தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக நமக்காக பலியானார். வேதவசனம் யோவான் 1:29 இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அடியார் ஜீவன் உம்மாலே எங்கள் பாவமும் கொடூர சாபமும் நீங்கவும். கிறிஸ்துவில்தான் நம் வாழ்க்கை இருக்கிறது. அவர் மூலம் பாவமும் மரணமும் நீங்குகிறது. வேதவசனம் ரோமர் 6:4 கூறப்படுகிறது. பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆமென்.